விமல் அண்ட் சூரி நடிப்புல வெளிவந்த ஒரு தமிழ் திரைப்படம் தான் படவா. ஸோ இந்த படம் எப்படி இருக்கு அப்படிங்கறத இந்த ரிவ்யூல பார்க்க போறோம். இப்போ இந்த திரைப்படம் வந்து ஓடிடில வந்துருச்சு. ஸோ இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ஒரு வழக்கமான ஒரு கமர்ஷியல் ஆக்ஷன் காமெடி ட்ராமாவா எடுத்திருக்காங்க. படத்தோட கதை என்ன அப்படின்னா, படத்துல வரக்கூடிய நம்ம விமல் வந்து படத்தோட ஸ்டார்டிங்ல மலேசியால வேலை பார்த்துட்டு இருக்காரு. அங்க இருக்கக்கூடிய ஒரு லோக்கல் பார்ல ஒரு பார் அட்டெண்டரா வேலை பார்த்துட்டு இருந்தவருக்கு ஒரு கட்டத்துல வேலை பறி போக இப்ப சொந்த ஊருக்கே திரும்பி போற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன். ஆனா சொந்த ஊருக்கு போறதுக்கு நம்ம ஹீரோக்கு ஒரு பயம். அவரோட சொந்த ஊரான அந்த கிராமத்துல இவர் பண்ணாத அட்டகாசமே கிடையாது. அதனால அந்த கிராமத்து மக்களே இங்க இருந்து இவனை வந்து பாத்தீங்கன்னா அனுப்பி விடணும் அப்படின்னு சொல்லிதான் இவங்களை மலேசியாவுக்கு அனுப்பியிருக்காங்க. சோ அப்படிப்பட்டவர் திருப்பி ஊருக்கு வரும்போது அந்த மக்கள் எல்லாமே எப்படி ஏத்துக்கிட்டாங்களா, இப்ப அந்த கிராமத்துல என்ன பிரச்சனை, அந்த பிரச்சனையை நம்ம விமல் இதுக்கப்புறம் எப்படி தீர்த்து வைக்க போறாரு அப்படிங்கறத அந்த படத்தோட கதையே. ஆக்சுவலி இந்த படத்தோட அந்த கதை இருக்கு பாத்தீங்களா, அது படத்தோட அந்த லாஸ்ட் ஒரு 30 நிமிஷம் தான் தெரிய வரும். அது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிம்பிளான ஒரு கண்டென்ட்டை வச்சு இழுன்னு இழுத்துருப்பாங்க. விமல் சூரி இவங்களோட காம்போ இந்த படத்துல ஓரளவுக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஆனா இவங்க 2 பேருமே காமெடி பண்ணதுக்கு அந்த காம்போ ட்ரை பண்றாங்க. ஆனா பெருசா வந்து பாத்தீங்கன்னா காமெடி எங்கேயுமே மேஜரா ஒர்க் அவுட் ஆகல. படத்துல வில்லன் அப்படிங்கிற நபர் வந்து படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாப்லயே காமிச்சிருந்தாலும், ஸோ இவர் தான் படத்தோட வில்லன் அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சாலுமே அவருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் கடைசி ஒரு 30 நிமிஷம் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த படம் சொல்லக்கூடிய கருத்து என்ன அப்படின்னா, கருவெளி மரம் அப்படிங்கிற ஒரு மரம். ஸோ இந்த மரத்தை வச்சு பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ண முடியாம ஒரு கிராமமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மண்ணு வந்து பார்த்தீங்கன்னா அந்த தன்மையை இழந்துருது அப்படிங்கிறது அந்த படத்தோட மெசேஜே. அது கடைசி ஒரு 30 நிமிஷம் தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. அது வரைக்கும் இந்த படத்தோட கதைக்குள்ளே வரமாட்டாங்க. இந்த படத்தோட கண்டென்ட்டை ஒரு 1 ஹவர் ஏன் 1.5 ஹவருக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா கூட முடிச்சிடலாம். ஆனா இவங்க எக்ஸ்ட்ரா ஒரு அரை மணி நேரம் மேல வந்து இழுத்துருக்காங்க அப்படிங்கிறது அப்பட்டமா தெரியும். அதுல இந்த படத்துல அந்த சூரியும் நம்ம விமலும் இவங்க 2 பேரும் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஊர்ல என்னென்ன அட்டகாசம் பண்ணாங்க அப்படின்னு ஒரு சின்னதா ஒரு சீன் 2 சீன்ல முடிச்சிருக்கலாம். அது என்னெல்லாமோ பண்ணுவாங்க. அதை வச்சே ஒரு படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் இழுத்துருப்பாங்க. அதனால படம் பயங்கரமா போர் அடிக்குது. டெக்னிக்கல் வைஸ் பார்க்கும்போது ஒரு சவுண்டான படம் தான். பேக்ரவுண்ட் ஸ்கோர், சாங்ஸ் ஒரு 2-3 சாங்ஸ் எல்லாம் வருது. அது கேட்கறதுக்கு ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கு. அதனால முடிஞ்சா ட்ரை பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு ஆவரேஜ் டு வாட்ச் தான். முடிஞ்சா ட்ரை பண்ணி பாருங்க. விமலுக்காக பார்க்கலாம், இல்ல சூரிக்காக பார்க்கலாம், அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். ஸோ உங்களுக்கு படம் பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களோட ரேட்டிங் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.